வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு செம்மையா வந்துட்டு போயிட்டு இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா விஜய் விஷால் வந்துட்டு சௌந்தர்யா பிரின்னு பிரிச்சுட்டு இருக்கிறது வந்து விஜய் விஷால் வந்துட்டு பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு தலைவன் வந்துட்டு செயல்பாடு வந்துட்டு அதிகமா இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு கான்பிடென்ட்டா வந்துட்டு சௌந்தர்யாவும் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்ப இந்த ஒரு டப்பா அந்த ஒரு தண்ணி பிடிக்கிற டப்பா வச்சுட்டு இப்ப எனக்கு டப்பா அடி எனக்கு வந்து டப்பா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு அது ஒரு ஃபன் மூட வந்துட்டு விஜய் விஷால் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. சூப்பரா வந்து பண்ணிட்டு இருந்தாரு. டப்பா அடிக்கணும் எனக்கு வந்துட்டு நீ எது பண்ணாலும் வந்து டப்பா அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்து சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நிறைய இது கலாய்க்கிறதா இருக்கட்டும். நீ இப்படி பண்ற கேங்குக்குள்ள சேர்ந்து அப்படி பண்ற என்ன பண்ற நீ பைத்தியக்காரி மாதிரி பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்துட்டு நிறைய மேட்டர் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மண்டையில வந்து டப்பா கவுத்து போட்டதா இருக்கட்டும். மண்டையில வந்து கவுத்து போட்டு நீ நிற்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஆர்ஜி ஆனந்த் என்ன அவ்வளவு உட்கார வச்சு பேசிடுறீங்க எந்திரிச்சு நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட எதுவுமே உடையவும் இல்லை. அவங்க வந்துட்டு எவ்வளவு சொன்னாலும் நான் தாங்கிக்கிறேன் எவ்வளவு அடி கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளவு தாங்கிட்டு பயங்கரமா வந்துட்டு கான்பிடென்ட்டா இருந்ததை வந்து பார்க்க முடியுது. எவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளவு ஒரு சம்பவம் கொடுத்தாலும் எவ்வளவு ஒரு இது அடிபாடு கொடுத்தாலும் நான் வந்துட்டு தாங்கோடா நான் எதையும் தாங்கி இரும்புடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட அந்த ஸ்டாரை பிடுங்கிறதுக்கு 2-3 மணி நேரமா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு ஹார்ட் எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் செல்லம் இவங்க வந்துட்டு ப்ரோவோக் ஆகி உங்க ஹார்ட் எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. இவங்க வந்துட்டு கோவப்பட்டு தான் இவங்க வந்து ஹார்ட்டை கையில வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த சொல்றாங்க. நான் நீங்க புடுங்குவீங்கன்னு தான் நான் கையில வச்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு நீங்க ப்ரோவோக்கெல்லாம் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆர்ஜி ஆனந்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் ப்ரோவோக்கெல்லாம் ஆகல. நான் வந்துட்டு நீங்க புடுங்குவீங்க. நீங்க வந்துட்டு நிறைய பேர்த்த இதை புடுங்குனீங்க. மேக்சிமம் வந்துட்டு நிறைய பேர்த்த புடுங்குனாங்க தான். அதனால தான் நான் வந்துட்டு ஹார்ட்டை புடுங்கி கையில் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரீசன் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹார்ட்டை வந்துட்டு பயங்கரமான ஒரு என்ன புல்லா பண்றீங்க ஹார்ட்டை புடுங்குவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்துருக்கு என் கையில் தானே இருக்கு அந்த ஹார்ட். நான் என் கையில் எங்க வேணா வச்சிருப்பேன் என் உடம்புல எங்க வேணா வச்சிருப்பேன். அதை நீங்க கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேலை வந்துட்டு கோவப்படுத்தி வாங்கணும் கோவப்படுத்தி அழுவ வச்சு அந்த மாதிரி தான் வாங்கணும் வச்சு நீங்க வந்துட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் ஹார்ட்டை வந்துட்டு நீங்க இங்க தான் வைக்கணும் அங்கே தான் வைக்கணும் ரூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்து கோவப்பட்டு விஜய் விஷால் வந்துட்டு திணறி நின்னதை வந்து பார்க்க முடியுது. அவருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னடா திடீர்னு போல இப்படி ஒரு கோவப்பட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்து நின்றுட்டு இருந்தாரு. லாஸ்டா ஃபைனலா வந்து அது அந்த ஒரு ஹார்ட்டை வந்துட்டு போய் எடுத்துட்டு போய் கேமரா முன்னாடி காமிச்சு அந்த ஒரு சாங் தீமைதான் வெல்லும் அந்த மாதிரி வந்துட்டு சாங் போட்டுருந்தது வந்து பார்க்க முடிச்சு. மேபி வந்துட்டு இந்த ஒரு லைவ்ல வந்து இப்போ என்ன போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த அப்பா அப்பா வேலை அடிச்சடா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரஞ்சித்தை வந்துட்டு ப்ரோமோல ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த ப்ரோமோல் திட்டுவார்ல அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி விகாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க.